தசரதன் அமிர்த பிண்டத்தை சுமித்திரைக்கு அளிக்கும் வைபவம். வணக்கம் நண்பர்களே. யாகத்தீயிலிருந்து வந்த அந்த தெய்வீக அமுத பிண்டத்தை தசரதன் தன் மூத்த மனைவியான கோசலைக்கும் அப்புறம் கைகேயிக்கும் கொடுத்தார். தேவர்கள் எல்லாம் ஆரவாரிச்சாங்க. சரி, அந்த பிண்டத்தை மூணாவது யாருக்கு கொடுத்தார் கேட்போம் வாங்க. நமித்திரர் நடுக்குறு நலம்கொள் மொயம்புடை நிமித்திரு மரபுளான் முன்னர் நீர்மையின் சுமித்திரைக்கு அளித்தனன் சுரர்க்குவேந்து இனிச்சமித்தது என் பகை என தமரோடு ஆர்ப்பவே. சரி, இப்போ இந்த அற்புதமான பாடலோட ஒவ்வொரு வரியா பார்ப்போம் வாங்க. நமித்திரர் நடுக்குறு நலம்கொள் மொயம்புடை. நமித்திரர்னா யாரு? பகைவர்கள். நடுக்குறுனா நடுங்க வைக்கும். நலம் கொள் மொயம்புடை அப்படின்னா பகைவர்களை நடுங்கச் செய்யக்கூடிய வெற்றி பெருமையையும் அசாத்தியமான வலிமையையும் கொண்டவன். யார் அவன்? தசரதன். தன்னோட வலிமையால எந்த பகைவரும் அண்ட முடியாதபடி வீரத்துல சிறந்து நின்ற ஒரு மன்னன். நிமித்திரு மரபுளான். அப்படிப்பட்ட தசரதன் அவன் யாருடைய மரபுல வந்தவன்? நிமி என்ற மன்னனின் பரிசுத்தமான பெருமை வாய்ந்த மரபுல வந்தவன். இந்த நிமி மன்னன் யாருன்னா சூரிய குலத்துல வந்த ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி. அதாவது ராமபிரானோட முன்னோர்கள் வரிசையில வந்த தசரதன் தன்னோட பரம்பரையின் பெருமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு மன்னன். முன்னர் நீர்மையின். சரி, அந்த பிண்டத்தை கொடுக்கிறான் இல்லையா? எப்படி கொடுக்கிறான்? முன்னர் நீர்மையின். முன்னாடி கோசலைக்கும் கைகேயிக்கும் கொடுத்த அதே முறையில அதே நியாயத்தோட அதே அன்போட கொடுக்கிறான். சுமித்திரைக்கு அளித்தனன். அப்படிப்பட்ட அந்த புதல்வர் பேரு தரக்கூடிய அமுத பிண்டத்தை தனது இளைய மனைவியான சுமித்திரைக்கும் கொடுத்தான். ஆம், கோசலை கைகேயிக்கு அடுத்து சுமித்திரைக்கு. கம்பர் இந்த இடத்துல ஒரு பெரிய செய்தியை நமக்கு மறைமுகமா சொல்றாரு. வால்மீகி ராமாயணத்துல கைகேயி தான் இளைய மனைவி அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும். ஆனா நம்ம கம்பர் சுமித்திரையத்தான் இளைய மனைவியா பல இடங்கள்ல குறிப்பிடுறாரு. இந்த இடத்துலையும் அது நமக்கு தெரியுது. சுரர்க்குவேந்து இனிச்சமித்தது என் பகை என. அப்போ அங்க என்ன நடந்தது? சுரர்க்குவேந்து. சுரர்னா தேவர்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன். இந்திரன் அடடா, இனிமே என்னுடைய பகை முடிஞ்சது, இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு நினைச்சான். தமரோடு ஆர்ப்பவே தன்னோட தேவர்களோட சேர்ந்து பெருத்த ஆரவாரம் செஞ்சான். ஏன்? இந்திரனுக்கு பெரிய பகையா இருந்தது அசுரர்கள். அந்த அசுரர்களை அழிக்கணும்னா மகாவிஷ்ணு மனித உருவம் எடுக்கணும். இப்ப தசரதனுக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை மகாவிஷ்ணுவின் அம்சமா இருக்கும்னு தேவர்களுக்கு தெரியும். அதனால இவ்வளவு நாளா தன்னை அச்சுறுத்தி கொண்டிருந்த பகை அசுர சக்தி இப்போ அழியப் போகுது அப்படின்னு இந்திரனுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அந்த நிம்மதியோட அவன் ஆரவாரம் பண்றான். இந்த ஒரு பிண்ட பகிர்வு கூட தேவர்களின் பெரும் பாரத்தை சுமந்து கொண்டிருந்த இந்திரனுக்கு எப்படி ஒரு நிம்மதியை தருதுன்னு கம்பர் விவரிக்கிறார். அடுத்த பாட்டுல சுமித்திரைக்கு மட்டும் ஏன் 2 பங்கு கிடைத்தது, அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பத்தி பார்ப்போம். தொடர்ந்திருங்கள்.